அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். லூக்கா 13 பாருங்களேன். 11ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. பலவீனப்படுத்தும் ஆவி. அவங்க பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. சரிங்களா? அந்த ஆவி என்ன செய்யுதுன்னா, உங்களை பலவீனப்படுத்தி வீக் ஆகிட்டே இருக்கிறாங்க. என்ன சாப்பிட்டாலும் ஸ்ட்ரென்த்தே இல்லை பிரதர், வீக்காகவே இருக்கிறேன். அந்த மாதிரி. அது எத்தனை வருஷம்னா 18 வருஷம். அதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். நம்ம அப்படியே கூனியாகவே போயிட்டாங்க பாருங்க. அப்போ அவங்க கூன் விழுந்து அப்படியே கூனியாக இருக்கிறாங்க. அவங்களால நிமிர்ந்து பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? நிமிர்ந்து பார்க்க முடியாது. சில நேரம் சாத்தான் பாருங்க, நம்மளை தந்திரமாக பலவீனப்படுத்தி சோர்ந்து போக பண்ணி ஷேமை கில்ட்டை கொடுத்து ஒன்னாக்கெல்லாம் என்ன அப்படின்னு, நீ செஞ்ச தப்பு இப்படி அப்படின்னு நம்மளை சொல்லி ஆக்கினைக்குள்ளாக நம்மளை வச்சு ஒரு கண்டம்னேஷன் தாட்ஸுடைய வாழ்வோம் பாருங்க. நிமிர்ந்து பார்க்க முடியாது, யாரையும் கண்ணுக்கு நேராக பார்த்து பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் ரொம்ப கொடூரமான சூழ்நிலை இல்லையா? அப்படி அது போல் இந்த அம்மாவுக்கு 18 வருஷமாக நிமிரக்கூடாது. என்ன நடக்குது? 13:12 வசனம். இயேசு அவளை கண்டு. இயேசு காண்கிற தேவனாய் இன்று உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார். அவர் உங்களை காண்கிறார். அவர் உங்களை கண்டு உங்களை அழைத்து உங்களுக்கு இன்று ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். ஆமென். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 years ப்ராப்ளம் எப்படின்றதுக்குள்ள சரியாயிடுச்சு. உங்க பிரச்சனை எத்தனை வருஷம் இருக்கு? நொடி பொழுதிலே சரியாக்க இயேசு வல்லவர். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். ஆமென். ப்ராஃபட்டிக்காக கூட நான் சொல்கிறேன், 18 வருஷமாக அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா? ஆண்டவர் இன்று சரியாக்குகிறார். இந்த நாள் தேவன் உங்களுக்கு குறித்திருக்கிற நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆமென். அப்போ இவங்கெல்லாம் ஓய்வு நாளில் போய் இதை பண்ணுறீங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்போ இயேசு ஒன்று சொல்கிறாரு பாருங்களேன். 16ஆம் வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அப்ப இவ என்னோட பிள்ளைப்பா, ஆபிரகாமின் பிள்ளை. இந்த ஆபிரகாமின் குமாரத்தி இத்தனை வருடமாய் பிசாசின் கட்டில் இருக்கிறாள். இந்த ஆபிரகாமின் குமாரத்திய ஓய்வு நாள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இவ இந்நேரத்துக்கு நல்லா இருந்திருக்கணும்ல. இவளுக்கு போய் நான் நாளைக்கெல்லாம் சுகம் கொடுக்க மாட்டேன், இன்னைக்கே நான் சரி செய்வேன், ஏன்னா இவள் ஆபிரகாமின் குமாரத்தியே அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன புரிய வைக்கிறாருன்னா, நீ தேவனுடைய பிள்ளை, நீ இவ்வளவு காலம் பிரச்சனையை சுமந்துட்டு இருக்கிற, நான் உனக்கு இன்னொரு நாளெல்லாம் குறிக்க விரும்பல, இன்னைக்கே நான் சுகம் கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். நல்ல தேவன் அவர், நன்மை செய்கிற இயேசு இவர், உங்களை காண்கிற இயேசு இவர். அவர் சொல்றாருப்பா, நாளைக்கு நாளை கழிச்சு அப்படிலாம் இல்லை, அடுத்த வருஷம் அப்படிலாம் இல்லை, உனக்கு நான் இன்னைக்கே சுகம் தரேன், இன்னைக்கே விடுதலையை தரேன், இன்னைக்கே வெற்றியை தரேன். ஏன்னா நீ இவ்வளவு காலம் அனுபவிச்சதே தப்பு, இன்னும் நீ சுமக்க கூடாது, நீ விடுதலையானாய். ஆமென். அப்ப குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த குமாரன் இன்று உங்களை விடுதலையாக்குகிறார். அவருடைய சத்தம் வருகிறது, பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். உடனே அவள் சுகத்தை பெற்றாள். உடனே உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு இன்று உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இயேசுவால் மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு நீங்கள் சாட்சியை நிற்பீர்கள், சாட்சி சொல்வீர்கள், பல இடங்களிலே சாட்சி சொல்வீர்கள். ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த நாள் இருக்க போகுது. கர்த்தர் செய்கிற செயல் அப்படியா இருக்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய், நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். நீங்க விடுதலையா இருக்கிறீர்களே இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.